ஆனந்தி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு தடை கோரிய வழக்கு 12 மணிக்கு விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வழக்கு விசாரணை இப்போது பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கு விசாரணையின் போது கைது செய்யப்பட்டதற்கான உரிய ஆவணங்கள் நீதிமன்றத்திற்கு இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை, அனைத்து ஆவணங்களும் வந்த பிறகு இதை நான் விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டார். என்ன வழக்கு என்பதே எனக்கு தெரியவில்லை என்று உயர் நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கு விசாரணையின் போது கூறியிருக்கிறார். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு பிற்பகல் 2:15 மணிக்கு இதை விசாரிக்கிறேன் என்று நீதிபதி இளந்திரையன் உயர் நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு தடை கோரிய அவசர முறையிட்டு வழக்கு விசாரணையின் போது கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வரவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு திமுக தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோ வாதிட்டார். அப்போது அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டதற்கான அந்த உரிய வழக்கு பிரிவு ஆவணங்கள் ஆகியவை தமக்கு இன்னும் சரிவர சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கை விசாரிப்பதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்து விட்டார். இந்த விசாரணை பிற்பகல் 2:15 மணிக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தில் அவர் விசாரணைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் கைதுக்கு தடை கோரிய வழக்கு விசாரணை, அவசர முறையீடு வழக்கு விசாரணை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டு மற்ற வழக்குகளை இப்போது விசாரிப்பதாக தெரிவித்து விட்டார். அதனால் பிற்பகல் 2:15 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெறும். அப்போது என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதை பொறுத்துதான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நாளை சட்டமன்றத்தில் பங்கேற்பாரா அல்லது கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா, நீதிமன்றத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சிறையில் அடைக்கப்படுவாரா என்பது நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்கு உத்தரவை பொறுத்தே அமையும். ஆனந்தி.